ரொம்ப ஃபைன் யான் கிரியேட் பண்ணலாம், அதாவது மேனுஃபேக்சர் பண்ணலாம். அந்த ஃபைபர் நீளத்தை பொறுத்து யானுடைய குவாலிட்டி அமையுது. இப்போ இந்த யானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நார்மலாக வந்து இதுக்கு மெஷரிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு காய்கறி எண்ணெய் வந்து 1 கிலோன்னு சொல்கிறோம், 1 லிட்டர் இப்போ பாலுன்னு சொல்கிறோம், 1 லிட்டர் ஆயிலுன்னு சொல்கிறோம். இந்த நூலை வந்து மெஷர் பண்ணுறது கிலோவில் தான் மெஷர் பண்ணுவோம். ஆனால் அந்த கிலோவில் மெஷர் பண்ணாலும் அந்த நூலினுடைய திக்னஸை பொறுத்து லென்த் ஆஃப் தி யான் அங்கே இருக்கும். உதாரணத்துக்கு அந்த நூலினுடைய திக்னஸ் பெருசாக இருந்தால் அந்த 1 கிலோ யானில் அந்த உள்ளே இருக்கிற நூலினுடைய நீளம் வந்து கம்மியாக இருக்கும். அந்த யான் வந்து ரொம்ப வந்து டயமீட்டர் கம்மியாக இருந்தால், அதாவது தின்னாக இருந்தால், அந்த நூலினுடைய நீளம் இன் 1 kg வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதை மெஷர் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் டெக்னிக்கல் பீப்புள்ஸுக்கு. இப்போ இந்த கவுண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாக நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு போர்டில் எழுதி போடுறேன், தெளிவாக நீங்கள் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி நான் செய்கிறேன். இப்போ கொஞ்சம் ரேண்டமாக கவனிங்க, ஓகே? இப்போ என்னென்னா, இதில் வந்து கவுண்ட்டு, காட்டன் கவுண்ட்டுன்னு சொல்கிறாங்க. காட்டன் கவுண்ட் அப்படிங்கிறதுனா